எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தரை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை ஆண்டவரே நாங்கள் தொடங்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவீராக. அப்பா, கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கொரிந்தியர் புஸ்தகம் எங்களுக்கு என்ன பேச இருக்கிறதுங்கிறத தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆவிக்குரிய கண்களை திறந்தளிப்பீராக. உடைய கரங்களில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தயவுசெய்து அமரலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினால் நாம் எஸ்ரா புஸ்தகத்தை வாசித்துவிட்டு சங்கீதங்களில் ஒரு சில சங்கீதங்களை வாசித்துவிட்டு இப்பொழுதும் இந்த 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன். லெட்ஸ் யுனைட் ஃபார் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்துவுக்காக ஒன்றுபடுவோம் என்று நான் தலைப்பு கொடுக்கிறேன். நாம் கிறிஸ்துவுக்காக ஒன்றுபடுவோம். லெட்ஸ் யுனைட் ஃபார் கிரைஸ்ட். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 31 வசனங்கள் இருக்கிறது. இதை நாம் 2 பாகமாக நம்ம பிரித்து கொள்ளலாம். 1ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும், 18ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 2 பாகமாக பிரிக்கலாம். இதில் முதல் பாகத்திற்கு த ஃபுலிஷ்னஸ் ஆஃப் டிவிஷன், அதாவது பிரிவினை என்பது புத்தியின்மை. பிரிவினை என்பது புத்தியின்மை. 2ஆம் பாகம் 18லேருந்து 31க்கு த விஸ்டம் ஆஃப் கிராஸ், சிலுவையின் ஞானம் என்று நம்ம தலைப்பு கொடுக்கலாம். இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்து குறித்து சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு இந்த அதிகாரத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட்? நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து என்று சொல்லப்படுகிற கிரீஸ், அதாவது பழைய காலகட்டத்திலிருந்து இந்த கிரீஸ் பட்டணத்தை குறித்து நமக்கு தெரியும். ஒலிம்பிக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கிரீஸ் பட்டணத்திலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல ஒலிம்பிக்கு எப்படி gift கொடுத்தாங்க. இப்போ நம்ம மெடல்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, கோல்டு, சில்வர், பிரான்ஸ் என்று கொடுக்குறோம். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்களுடைய ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னா ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவு. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸு ஏத்தன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கிரீஸ் நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. முதல்ல எப்பேற்பட்ட பரிசு அவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒலிவ இலைகளினால் ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு அதை தான் அவர்கள் கொடுத்தார்கள். ஸோ இதுதான் இந்த கிரீஸ் என்கின்ற இந்த நாட்டை குறித்ததான சிறப்புகள். சரி, இந்த கொரிந்திய இந்த புஸ்தகம் எதை சொல்லுகிறது என்றால் பிரிவினைகளை குறித்தும், அதாவது இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எப்படி பிரிந்து காணப்படுகிறார்கள். பிரிவினைகள் மாத்திரம் இல்லை, அவர்களுடைய ஒழுக்கமும் ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்கள் ஒழுக்கமில்லாமல் இருக்கிறார்கள். ஸோ அதை குறித்தும் நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் இந்த புஸ்தகத்தில் அவர் அட்ரஸ் பண்ணுறார். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது. பிஹேவியர் என்றால் அவங்க அந்த மாதிரி தான காரியங்களை தான் அவங்க செய்வாங்க. ஒருத்தவங்க ஒரு இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை இன்னொருத்தரை மீட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க, அதுதான் பிஹேவியர். அடுத்தது பிலீஃப், அவங்க என்ன காரியத்தை நம்புகிறாங்க. ஸோ இந்த காரியம் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இந்த பிஹேவியர் அண்ட் பிலீஃப் என்கின்ற இந்த 2 காரியங்கள் இருக்கிறது. ஸோ இந்த பிலீஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம்ல, அதுதான் நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டாக இருக்குது. அதாவது நம்மளுடைய நினைவு, நம்மளோட ஐடியா, இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான் பிலீஃப் என்று சொல்கிறோம், அதாவது நம்பிக்கை என்று சொல்கிறோம். ஸோ அதுதான் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய உணர்ச்சிகளாக இருக்கட்டும், நம்ம நடந்து கொள்ளுகிற விதமாகட்டும், அதை எல்லாவற்றையுமே உறுதி செய்கிறது இந்த நம்பிக்கை தான். நம்ம என்ன நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம பிஹேவ் பண்ணுவோமா. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இதில் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சரி, பிலீஃப்க்கும் ஃபெய்த்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நம்பிக்கைக்கும்
விசுவாசத்துக்கும் என்ன, நம்பிக்கைங்கிறது ஒன்றும் இல்லை, நான் நினைக்கிறது சரி அப்படிங்கிறது தான் நம்பிக்கை, தட்ஸ் இட். ஆனால் விசுவாசங்கிறது இட் இஸ் அ டீப்பர் லெவல் ஆஃப் ட்ரஸ்ட். ரொம்ப ஒரு ஆழமாக ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். ஸோ நம்ம என்ன நம்புகிறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய கேரக்டரே செட் ஆகுது. இதுதான் நான் சொல்ல வருகிறேன். ஸோ இந்த கொரிந்து பட்டணம் என்ன காரியங்களை நம்புகிறது, இந்த கொரிந்து பட்டணம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க என்ன நம்புகிறாங்க, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து சொல்லும்பொழுது அது ரொம்ப ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு பட்டணம். நம்ம அந்த கொரிந்து பட்டணத்தோட மேப்பை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் அந்த மேப்பை. ஸோ இட் இஸ் அ வெரி வெல்த்தி அண்ட் காஸ்மோபாலிட்டன் போர்ட் சிட்டி. அதாவது சில பட்டணங்கள் நம்ம பார்க்கலாம், அவர்கள் வெளியில் இருக்கிற காரியங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில சடங்குகள், சம்பிரதாயங்கள், சில காரியங்கள் இருக்கும். அதை விட்டுட்டு அவங்க வெளியிலேருந்து யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வெளியில் இருக்கிறது எந்தையும் கொள்கைகளையும் அவங்க பின்பற்ற மாட்டாங்க. ஆனால் இந்த கொரிந்து பட்டணம் அப்படி கிடையாது. யார் என்ன காரியங்களை சொன்னாலும் அதை அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அதாவது ஒரு பரந்த நோக்கமுடைய ஒரு சிட்டியாக இந்த கொரிந்து சிட்டி இருக்குது. அதனால தான் என்ன சேலஞ்ச் வருதுன்னா, ஆண்டவருடைய சபைக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறதுனால அப்போ கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அது மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தை நிலைநாட்டுவது ரொம்ப பெரிய கடினமான காரியமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறார் என்றால், நிருபத்தின் மூலமாக, லெட்டர் மூலமாக அவர் இந்த காரியங்களை எழுதி அனுப்புகிறார். ஸோ இட் வாஸ் அ கல்ச்சுரல் சென்டர் அண்ட் கமர்ஷியல் சென்டர். அப்போது இந்த கொரிந்து பட்டணத்தில் என்னென்ன காரியங்கள் இருந்ததுன்னா, விக்கிரக ஆராதனின் காரியங்களும் இருந்தது, ஒழுக்கக்கேடுகளும் இருந்தது. இதுதான் அந்த பட்டணத்தை குறித்த காரியங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விக்கிரக ஆராதனை செய்யப்படுகிறது, அந்த இடத்துல ஒழுக்கக்கேடு, அதாவது செக்ஷுவல் இம்மாராலிட்டி, ஒழுக்கக்கேடுகளும் நடக்குது. இந்த கொரிந்து பட்டணத்தில் நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் 18 மாதங்கள் தங்கி இருக்கிறார். 18 மாதங்கள் தங்கி இருந்து இந்த கொரிந்து பட்டணத்தில் இந்த சபையை அவர் நிறுவுகிறார். இதற்கு ஆதாரம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா இந்த காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போது அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சர்ச், ஒரு சபை, என்னென்ன காரியங்கள் அந்த சபையில் இருக்க வேண்டும் என்கிறத நம்ம பார்த்துவிட்டு நம்ம ஒவ்வொரு வசனங்களுக்கு நேராக நம்ம செல்ல போகிறோம். ஸோ சர்ச் ஷுட் பி சென்சிட்டிவ். சென்சிட்டிவ்னா என்ன காரியம் சபையில் நடக்கிறதுங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ளுகிற ஒரு சபையாக ஒவ்வொரு சபையும் இருக்க வேண்டும். சபையில் யாருக்கு என்ன காரியம் நடந்து கொண்டு நடக்கிறதுங்கிறத ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்போ ஆவியானவரோடு கூட நம்ம தொடர்பில் இருந்தால் தான், அவர் திராட்சை செடி, நம்ம திராட்சை கொடியாக இருக்கிறோம். அப்போ அவரோடு கூட நிலைத்து இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தான் அவர் பல காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். ஸோ சர்ச் ஷுட் பி சென்சிட்டிவ். செகண்டு, சர்ச் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நான் பிலீவர்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் பிலீவர்ஸ், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவிசுவாசிங்க. அந்த அவிசுவாசிகளை நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருகிறது என்கிறது தான் ஒவ்வொரு சபையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பல சபைகளில் என்ன நடக்குதுன்னா, ஓகே இத்தனை குடும்பங்கள் நம்ம சபைக்கு வராங்க, நம்முடைய சபை செட்டப் ஆயிடுச்சு, ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர, அவர்களுடைய சபையை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இன்னும் அவிசுவாசிகள் இருக்கிறார்களே, அந்த அவிசுவாசிகளை நம்ம எப்படி கிறிஸ்துக்குள்ளே சம்பாதிக்கிறது? தே ஆர் வெரி மச் செட்டில்டு. நம்ம சபைக்கு இத்தனை பேர் வராங்க, இவ்வளோ அட்டெண்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ காணிக்கை வருது, ஓகே வெல் அண்ட் குட், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஸ்மூத். இல்லை, இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவர்களை நாம் எப்படி ஜெயிப்பதுங்கிறது தான் ஒவ்வொரு சபையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அடுத்தது, ஒவ்வொரு சபையும் யாரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும்? யார் நம்மளுடைய தலையாக இருக்கிறார்? கிறிஸ்து நம்முடைய சபைக்கு தலையாக இருக்கிறார். ஸோ சர்ச் ஷுட் ஃபோக்கஸ் அப்பான் காட். ஸோ இந்த காரியங்களெல்லாம் சபை செய்யாததுனால தான் சபைக்குள்ள பல குழப்பங்கள் வருகிறது. அடுத்து சபையில் 2 ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் நடைபெற வேண்டும். எது என்னவென்று பார்க்கும் பொழுது, பேப்டிசம், ஞானஸ்நானம். யார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரோ, எனக்கு கிறிஸ்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை நம்ம வாய் வழியாக சொல்லிட்டு இருக்கிறது இட் இஸ் நாட் எனஃப்.
உங்களுக்கு கிறிஸ்துவ பிடிக்குமா, நீங்கள் கிறிஸ்துவ ஏற்றுக்கிறீங்களா, நீங்கள் பேப்டிசம் எடுத்தீங்கன்னா தான் அது வந்து முற்று பெறுகிறது. இல்லைன்னா அது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான காரியம் த லார்ட்ஸ் சப்பர், அதாவது திருவிருந்து, ராபோஜனம். ஆண்டவருடைய திருவிருந்தை நாம் எடுக்க வேண்டும். திருவிருந்தை குறித்து பல கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் இப்போது இந்த காலகட்டங்களில் நடைபெற்று கொண்டு, என்னை நினைவு கூறும்படிக்கு ஆண்டவர் செய்யுன்னு சொன்னாரா, செய்யுங்க, அவ்வளோதான். ஒரு சில காரியங்களை நம்மளோட ரேடிக்கல் மைண்டில், நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்குறாரு, நம்மளுக்கு ரொம்ப அனுபவத்தை கொடுத்துருக்குறாரு, நம்ம ரொம்ப படிச்சிட்டோம், நமக்கு எல்லாம் நிறைய தெரியுது, அதெல்லாம் வைத்து நம்ம யோசிச்சுட்டு அதென்ன இது அவரோட ரத்தமா, இது அவரோட சரீரமா, இதை நம்ம சாப்பிட்டா நித்திய ஜீவன் வருமா, இப்படிலாம் நம்ம யோசித்து கொண்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். கர்த்தர் சொன்ன காரியங்களை நாம் செய்வோம். அடுத்தது ஒரு சபையில் இருக்க வேண்டிய காரியம், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை பயன்படுத்துங்க. ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பார். அந்த கிஃப்டை அந்த கிஃப்ட்ஸை நம்ம என்ன செய்யணும் என்றால், அந்த வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். எதற்காக பயன்படுத்த வேண்டும்? அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று. யாராவது நம்மளை புகழ்ந்தாங்க, நீங்கள் இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரி பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னா கூட அந்த மகிமையை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அந்த மகிமையை அப்படியே அவருக்கு கொடுத்துருங்க. அந்த மகிமையை நம்ம எடுத்துக்கொண்டா என்ன வரும்? பெருமை வரும். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனால் அந்த மகிமையை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ நம்ம சர்ச்சில் we need to use our spiritual gifts but should not have personal pride. நமக்குள்ளே எந்த ப்ரைடும் இருக்கக்கூடாது. அடுத்தது, ஒரு சபை ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் புதுசாக வர விசுவாசிகளாக இருந்தாலும். என்ன கிறிஸ்டியானிட்டியோட அடிப்படை சத்தியம் என்ன? எங்கள் ஆண்டவர் மரித்தார், மரித்து 3ஆம் நாளில் என்ன செய்தார்? உயிர்த்து எழுந்தார். உயிரோடு கூட அவர் எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நாங்கள் வணங்குறோம். திஸ் இஸ் த பேசிக் ட்ரூத் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அப்போ சபை இதை போதிக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட் மேலே தான் சபையானது கட்டப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த 1 கொரிந்தியரை நம்ம இந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதின நிருபத்தை பார்க்கும்பொழுது, அவர் தன்னுடைய 3ஆவது மிஷனரி ஜேர்னியில் பயணத்தில் அவர் இதை எழுதியிருக்கிறார். ஸோ இதுதான் இந்த வரலாற்று குறிப்புகள். நம்மளுடைய ஒவ்வொரு வசனத்தை நோக்கி நாம் செல்ல ஆரம்பிப்போம். இதில் 1வது வசனத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த லெட்டரை. இட் இஸ் அ வெரி ஃபார்மல் லெட்டர். நம்ம எப்படி லெட்டர் எழுதுவோம்? நம்ம சின்ன பிள்ளைகளில் இருக்கும்பொழுது நம்ம கடிதம் எழுத கற்றுக்கிட்டோம் இல்லையா, நம்மளோட ஸ்கூலில். ஸோ ஒரு லெட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட பேர் போடுவோம், டூன்னு சொல்லி யாருக்கு நம்ம எழுதுகிறோமோ அதை போடுவோம். அதே போல் தான் இங்கேயும் நம்மளுடைய பவுல் அப்போஸ்தலர் அப்படியாக தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த லெட்டரை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஏன் லெட்டர் எழுதுறாரு? இப்போது நம்ம ஒரு காட்ஸ் கம்யூனிட்டியோ இல்லை ஒரு மீட்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு வைங்களேன். நம்ம வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம வைக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? பல நேரத்தில் நம்மளால் நேரில் போக முடியாது. உடனே என்ன பண்ணுறோம்? வாட்ஸ்அப் அனுப்புகிறோம். ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்போம், அதில் வாட்ஸ்அப் அனுப்புகிறோம். அதை பார்த்து எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ கம்யூனிகேஷன் எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கால் பண்ணி சொல்கிறோம், நம்மளால் நேரில் போக முடியலன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒன்று போய் தான் சொல்லணும். அப்படி இல்லை என்றால் இந்த மாதிரியான கடிதங்கள் தான் எழுத வேண்டும். ஒரு விளையாட்டான ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப தூர தேசத்தில் இருக்கிற ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி லெட்டர் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன்னு. அடுத்த அந்த லெட்டர் போய் சேர்த்துக்குள்ளே குழந்தை பிறந்துருமா. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இட் டேக்ஸ் லாங் டைம் டு ரீச். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய பவுல் அப்போஸ்தலர் என்ன செய்கிறார் என்றால், அவர் லெட்டர் எழுதுகிறாரு. அதில் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். ஓகே, அந்த பவுலும் அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பவுல் அப்போஸ்தலனாகும்படிக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அப்போஸ்தலர் நம்ம பல நேரத்தில் பார்க்குறோம். இப்போ பல பாஸ்டர்ஸ் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் போட்டுக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். பாஸ்டர்னு போடுறாங்க, இல்லை ரெவரண்ட்னு போடுறாங்க, இல்லை அப்போஸ்தல் போடுறாங்க, எவாஞ்சலிஸ்ட் போடுறாங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்போஸ்தலஸ்? அப்போஸ்தலஸ் அப்படின்றா கிரேக்க வார்த்தையிலேருந்து வருகிறது. அப்படின்னா அ ஸ்பெஷல் அம்பாசிடர், அதாவது ஒரு விசேஷமான தூதுவர் என்று அர்த்தம். விசேஷமான
தூதுவர் என்று அர்த்தம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த பவுல் அப்போஸ்தலரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? மீதி அப்போஸ்தலர்கள் அப்பாயிண்ட் பண்ணல. யார் அவரை நிர்ணயிக்கிறாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டே அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல். அதுவும் எதனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்? அவர் தேவனுடைய சித்தத்தின் படி அழைக்கப்பட்டவராகிய பவுல். அடுத்து இதில் இன்னொருத்தருடைய ஒரு பெயர் வருது பாருங்க, என் சகோதரனாகிய சொஸ்தனேயும். ஸோ சொஸ்தனே யார் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கொரிந்துல இருக்க இந்த ஜெப ஆலயத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் தான் இந்த சொஸ்தனஸ். ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்கலாம், மேற்கொண்டு நம்ம வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஸோ பவுல் என்ன செய்கிறார் என்றால், இந்த லெட்டரை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொரிந்துவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாகும். அவர் பாருங்கள் யார் யாருக்கு எழுதியிருக்கிறார் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொரிந்துவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நான் எழுதுகிறேன். தேர்ட் சொல்கிறாரு, நம்மளுக்கும் சரி உங்களுக்கும் சரி, யாருக்கெல்லாம் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிறவர்கள். இது வரும் கொரிந்துக்கு மாத்திரம் இல்லை, கொரிந்துக்காக அவர் எழுதினாலும் இன்றைய காலகட்டத்தில் நாம் இதை பவுல் அப்போஸ்தலர் நமக்கு எழுதுகிறார். இதில் இருந்து நம்ம இன்னைக்கு என்ன படித்து கொள்வது என்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் எப்போவுமே இட் இஸ் நாட் த புக் ஆஃப் த பாஸ்ட். இட் இஸ் நாட் அ புக் ஆஃப் த பாஸ்ட். அன்னைக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் இல்லை. நம்ம இன்னைக்கு பைபிள் படித்தோம்னா இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் பேசுவார். நாளைக்கு அதே அதிகாரத்தை படிச்சிங்கன்னா நாளைக்கும் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஸோ இட் இஸ் த புக் ஆஃப் த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஆல்சோ த ஃபியூச்சர். காலம் இட் இஸ் பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ். நம்ம தாத்தா பாட்டியும் இதே வேதாகமத்தை தான் படித்தாங்க. இன்றைக்கி நம்மளும் அதே வேதாகமத்தை தான் படித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய சந்ததியரும் இதே வேதாகமத்தை தான் படிக்க போகிறாங்க. ஒவ்வொருவரோடு கூட இந்த வேதாகமும் பேச போகிறது, பேசிக்கொண்டிருந்தது, பேசுகிறது, பேசவும் போகிறது. ஆமென். மேற்கொண்டு நம்ம வாசிக்கும் பொழுது அந்த லெட்டரோட பிகினிங்கில் அவர் கிரீட்டிங் சொல்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாவதாக? கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. ஸோ நம்மளும் ஒருத்தரை க்ரீட் பண்ணும் போது, இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடும்போது கூட we can put this, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நம்ம போடலாம். ஸோ கிறிஸ்துவை பற்றின சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரு நெகட்டிவான காரியத்தை, ஒரு நெகட்டிவ் இஷ்யூவை நம்ம உடனே சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸை நம்ம சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தான் என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூங்கிறத நம்ம டீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ முதல்ல எடுத்த உடனே அவர் அங்கே இருக்கிற கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய விசுவாசிகளை குறித்து அவர் சோத்திரம் சொல்வதாக அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகேங்களா? அடுத்தது என்ன நடக்குது? 7ஆம் வசனத்தில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கும் பொழுது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நீங்கள் காத்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அபவுட் த கொரிந்த். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த வரத்திலும் குறைவு இல்லாமல் ஜீசஸ் வெளிப்படணுன்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இப்போ பிளெஸ்ஸிங் சொல்கிறார் அவர் பிளெஸ்ஸிங் சொல்கிறார். ஓகே, ஆண்டவர் முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. யாரும் உங்கள் மீது குற்றம் சுமற்றாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வாராக? உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று மறுபடியும் அவர் பிளெஸ்ஸிங் சொல்கிறார். அதற்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம், இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது
இந்த அதிகாரத்தினுடைய சென்ட்ரல் தீமாக இருக்கக்கூடிய வசனம் வந்து 10ஆம் வசனம். சரிங்களா? ஸோ 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவருடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஸோ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? வாட் இஸ் த பர்பஸ்? ஏன் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார்? இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம மறுபடியும் அதை பாருங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கூட நம்ம எப்படி இருக்கணுமா? ஐக்கியமாக இருக்கணுமா? ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். இதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காராம். அதுதான் நம்ம யோவான் எழுதியிருக்காரு. தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அவர் திராட்சை செடியாக இருக்கார், நம்ம எப்படி இருக்கோம்? கொடியாக இருக்கும். ஸோ இந்த கம்யூனியன், இந்த ஒற்றுமை, இந்த ஆண்டவரோடு கூட நம்ம வைத்திருக்கிற இந்த உறவில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதை தான் இவரும் சொல்கிறார். நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்காரைவான். நம்ம அவர் கூட சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக தான் அவர் நம்மை அழைத்தே இருக்கிறார். ஆனால் என்ன நடக்குது இன்றைக்கி? நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வோமே, இன்றைக்கி நம்மளுடைய இந்திய தேசத்தில் எடுத்துக்கொள்வோமே, இல்லை உலகளாவிய அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. நாம் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராக இருக்கிறார். சரிதானே? நாம் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? ஒருவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள எத்தனை விதமான டினாமினேஷன்ஸ் இருக்கு. மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்காங்க, பாரம்பரிய சபைகள் இருக்கிறாங்க. அந்த பாரம்பரிய சபைகளிலிருந்து பிரிந்து 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 எண்ணுக்கடங்கா பிரிவினைகள். அந்த எண்ணுக்கடங்கா பிரிவினைகள் என்ன செய்கிறது? ஒரு மனுஷன் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்ன நடக்குது? எல்லாருமே என்ன தான் பண்ணுறாங்க? ஜீசஸை தான் வணங்குறாங்க. அப்போ ஏன் இவங்க இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க? இல்லை, அதுதானே உண்மை. Why is this division? இந்த டிவிஷனு இன்றைக்கு மாத்திரம் இல்லை, அன்றைக்கே இருந்திருக்கிறது. பாருங்கள் 10ஆம் வசனத்தில், சகோதரரே நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய். அப்போ பிரிவினை, டிவிஷன் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஒருத்தவங்க இந்த பிரிவினையை பற்றி பேசுகிறாங்களா? ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருதா? ஓகே, பல நேரத்தில் நம்ம யோசிக்கிற நினைவுகள் சரியாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் அது ஓகேயாக இருக்கும். ஆனால் சபையில் அல்லது ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க, ஒருத்தவங்க மாத்திரம் அதுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா he or she should be handled. இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம். மேலே வசனத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தர் ராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்காரு. அதுதான் கான்செப்ட், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருமே ஒரே காரியத்தை தான் பேச வேண்டும், பிரிவினைகளே இருக்கக்கூடாது, ஏக மனது இருக்கணுமா, ஏக யோசனை இருக்கணுமா. அதாவது ஹார்ட் அண்ட் மைண்ட் ஷுட் பி ஒன். ஹார்ட் அண்ட் மைண்ட் ஷுட் பி ஒன். ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஐயா லெட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கிறதுங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். முதல்ல ஃபார்மலாக எழுதிட்டார், அதுக்கப்புறம் அவங்கள ப்ளஸ் பண்ணார், க்ரீட்டிங்ஸ்லாம் கொடுத்தாரு. இப்போ என்ன ப்ராப்ளம்ங்கிறத இந்த 10th verseலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன நடக்குது? ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்றால், வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஸோ இன்ஃபர்மேஷன் இவருங்க கிட்ட இருந்து, இந்த வீட்டாரிடத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலருக்கு சென்றிருக்கிறது. இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? வாக்குவாதங்கள். ஏன் வாக்குவாதம் நடக்குது? நார்மலாக வீட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது கூட 2 டீமாக பிரிஞ்சிருவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, ஏன்னா இவங்க சொல்கிறது கரெக்டு தானே. அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இவங்க சொல்கிறது கரெக்டு தானே. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? வாக்குவாதங்கள். அது வீடுகளில் மாத்திரம் இல்லை, ஆலயங்களிலும் இருக்கிறது. பல இடங்களில் இது ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. சபைகளில், கர்த்தருடைய சபைகளில் ஒரு வாக்குவாதம், ஒன்றுமே இல்லாத
பிரயோஜனமே இல்லாத காரியங்களை குறித்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான காரியங்கள் நடக்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஏக மனதும் ஏக சிந்தையும் கர்த்தருக்குள்ள ஐக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. வேற எதுக்கும் ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் எழும்புதா, அந்த ஆர்கியூமெண்ட் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். இது உண்மையிலே நம்ம பேசுறதுனால நம்ம பக்தி விருத்திக்கு இருக்க போதா, உண்மையிலே இந்த ஆர்கியூமெண்ட்னால நம்ம சபை வளரப்போகுதா, உண்மையிலே இது நமக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறதா, இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம். ஸோ உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் உண்டாகுது. ஏன் இந்த வாக்குவாதங்கள்லாம் உண்டாகுது? இது எந்த பட்டணம் என்று சொன்னேன்? கொரிந்து பட்டணம். இந்த கொரிந்து பட்டணம் எங்கே இருக்குது? கிரீஸில் இருக்குது. கிரீஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மெத்த படித்தவர்கள், ரொம்ப மெத்த படித்தவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்களோட ரேடிக்கல் மைண்டிலே அப்ரோச் பண்ணுறாங்க. என்னோடய செய்தியினுடைய துவக்கத்தில் நான் சொன்னேன், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்று நாம் பிரெட்டையும் கிரேப் ஸ்குவாஷையும் தான் நம்ம சாப்பிட்றோம். இதை நம்ம ரேடிக்கல் மைண்டில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இதை போய் நம்ம எப்படி எடுக்க முடியும்? இல்லை, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரேடிக்கல் மைண்டில் அப்ரோச் பண்ணிங்கன்னா கர்த்தருடைய வேதாகமத்தை நீங்கள் விசுவாசிக்காமல் போயிடுவீங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ புக் ஆஃப் நாலேஜ், திஸ் இஸ் அ புக் ஆஃப் ட்ரூத். இது சத்தியத்தின் புஸ்தகம், இது ஜீவனின் புஸ்தகம். இது ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி புக் கிடையாது. இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துலையும் ஜீவன் இருக்குது, ஒவ்வொரு எழுத்தோட உறுப்பில் ஜீவன் இருக்குது. அந்த அப்ரோச்சில் வேதாகமத்தை பாருங்கள். நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், அதில் பிஹெச்டி வாங்குகிறோம். பைபிளில் நம்ம ஒருவேளை பிஹெச்டி வாங்கினாலும் நித்தம் படிக்கும்பொழுது வேதாகம் நம்மக்கிட்ட பேசும். அப்போ இந்த வாக்குவாதங்கள் எதனால் உண்டாயிருக்குண்ணா? எல்லாருமே ரொம்ப நல்லா படித்தவங்கப்பா, அவங்களால என்ன பண்ண முடியல, நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதில் என்ன நடக்குது பாருங்க, உள்ளவே ஒரு டீமாக பிரிகிறாங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும். பவுல் அப்போஸ்தலர் பேசினார்னா எப்படி பேசுவார் தெரியுமா? அவர் பேசினா இன்றைக்கெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஞானமாக பேசுவார். ஏன்னா அவர் கமாலியலோட பாதத்தில் அமர்ந்து படித்தவர், அவர் மெத்த படித்த மேதையவர். ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் அப்போலோவை சேர்ந்தவன், ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் கேபாவை சேர்ந்தவன், ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். எங்கேருந்து பிரிவினை ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? சர்ச்சுக்குள்ளே இருக்கிற லீடர்ஸ். சில நேரத்தில் நம்ம சர்ச் லீடர்ஸ் ஒரு சிலரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்லாம் நமக்கு சொல்ல முடியல, பட் நமக்கு அவங்கள பிடிக்கும். நம்ம அப்படியே பிளைண்டாக அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட செல் லீடர்ஸாக இருக்கலாம், நம்மளோட பாஸ்டர்ஸாக இருக்கலாம், நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணாலும் நம்ம போய் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ இவங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு டீம் சப்போர்ட் பண்ணும். இப்படி தான் சபைக்குள்ளே என்ன நடக்குது, 4 விதமான டீம் இருக்குது பாருங்கள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்துக்கிறவன் என்று சொன்னபடியால் என்ன நடக்குதுன்னா, இந்த குழுக்கும் அந்த குழுக்கும் வாக்குவாதங்கள் நடைபெறுகிறது. அதனால தான் அவர் எடுத்த உடனே சொல்கிறாரு, உங்களுக்குள்ள ஏக சிந்தை இருக்கணும், உங்களுக்குள்ள ஏக மனது இருக்கணும். எதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்கின்ற சிந்தை உண்டாக வேண்டும். திஸ் இஸ் நாட் a hero worship. Church is not a place of hero worship. நம்ம இங்கே ஒரு குறிப்பிட்ட மனுஷனை வர்ஷிப் பண்ணுறதுக்கு நம்ம வரல, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஒருவேளை அவங்க நல்ல ஞானமாக பேசலாம், ஒருவேளை அவங்க ரொம்ப ஹார்டான சப்ஜெக்டை கூட ரொம்ப சிம்பிளாக எடுத்து சொல்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப நல்லா நடந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், ஓகே. ஆனால் அதற்காக நாம் அந்த மனிதனை பார்ப்பதை ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட்டு ஆண்டவரையே அந்த மனிதனுக்கு அப்புறமா தான் நம்ம வைக்கிறோம். பல நேரத்தில் நடக்குது. See, pastor is an instrument of God. ஒரு கருவி தான். எப்படி இங்கே நம்ம சர்ச்சில் கீபோர்டு இருக்குது, இந்த கீபோர்டை யாருனாலும் வாசிக்கலாம், இந்த கீபோர்டை வாசிக்க தெரிஞ்சவங்க யாருனாலும் வாசிக்கலாம், ரைட்? அப்போ ஆண்டவரும் அவருடைய கருவிகளை அவர் செலக்ட் பண்ணுறாரு. யாரனாலும் அவர் செலக்ட் பண்ணுவார், யாரை கொண்டுனாலும் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். நம்ம சபையில் சில்ட்ரன் சர்ச் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறாங்க. யூத் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறாங்க. ஜெபக்குழு தலைவர்கள் இருக்காங்க, அவங்களும் ஆண்டவரோட வார்த்தையை போதிக்கிறாங்க. எவ்ரிபடி ஆர் சோசன் பை காட். நோ, யாருமே மேலே இருக்கிறாங்க, யாருமே கீழே இருக்காங்கன்ற எந்த பிரிவினையுமே கிடையாது. All we have to do is focus upon God. Jesus is the center of our church. கிறிஸ்து தான் நம்முடைய ஆலயத்தினுடைய மத்தியராக இருக்க வேண்டும். அவர் தான் நம்முடைய வீட்டினுடைய மத்தியஸ்தராக இருக்க வேண்டும்.
கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் இன்னொருத்தர் வரக்கூடாது, அவர் வரலாம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் இன்னொருத்தர் வர முடியாது, அவர் வரலாம். அப்போ கிரைஸ்ட் 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 ஷுட் பி த சென்டர். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவங்க லீடர்ஸை தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்போலோ, பவுல், கேபா, சில டீம் வந்து கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அந்த டிவிஷனை குறித்து அவர் அட்ரஸ் பண்ணுறார். ஸோ கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லையே, இதற்காக நான் சோத்தரிக்கிறேன். இங்கே பாரு, நான் 2 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். அப்போ யார் உங்களை ரட்சித்தது? யாருடைய நாமத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிறிஸ்து. யார் உங்களுக்காக மரித்தார்? கிறிஸ்து. அப்போ நீங்கள் ஏன் மனுஷங்களை பார்க்குறீங்க? தே ஆர் லீடர்ஸ், தே ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட். ஆண்டவர் இன்னைக்கு இவரை யூஸ் பண்ணுறாரு, அதற்கு பிறகு வேற யாருனாலும் யூஸ் பண்ணுவார். பட் காட் இஸ் த சேம். ஹீ இஸ் பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ். காலத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் ஒருவரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஹீரோ வர்ஷிப்லேருந்து நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயம் வெளியில் வர வேணும். இதை நம்ம முக்கியமாக ஜெபிக்க வேண்டும். ஹீரோ வர்ஷிப் என்றால் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ தலைவனை ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர கிறிஸ்துவ அவங்க ஃபாலோ பண்ணல. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தினால தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். மேற்கொண்டு வாசிக்கும் பொழுது, ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு, இதுவும் அல்லாமல் நான் இன்னும் யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்தனா இல்லையா என்று அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை கிறிஸ்து அனுப்பினார். 17ஆம் வசனம். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆண்டவரை பற்றி நம்ம போதிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப படிச்சிருக்கணும், நம்ம ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும், நம்ம வந்து பைபிள் காலேஜ் போய் படிச்சிருக்கணும்னு இல்லை. சாதுரிய ஞானம் அவசியம் இல்லை. அந்த பேர்டன் இருந்தால் போதும், அந்த பாரம் இருந்தால் போதும், சுவிசேஷ பாரம் இருந்தால் மாத்திரம் போதும். ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு என்ன ஆண்டவர் அனுக்கல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் என்ன அனுப்பியிருக்காரு. கர்த்தர் பரமேறும்பொழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரமேறும்பொழுது அவர் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போன கிரேட் கமாண்ட்மெண்ட், கிரேட் கமிஷன் என்ன சொல்லிட்டு போனார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு லீடர்ஸையும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும், ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிறவர்களையும் அனுப்புகிறார். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குக்கிங்கில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஐடியில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு செல் லீடராக இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, இப்போ குக்கிங்கில் இருக்கவங்க ஐடியில் செய்ய மாட்டாங்க, ஐடியில் இருக்கவங்க குக்கிங்கில் வேலை செய்ய மாட்டாங்க, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறவங்க மீதி காரியங்கள் செய்ய மாட்டாங்க. பட் எல்லாரும் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த சர்ச் லீடராக இருந்தாலும், நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறதா அர்த்தம். ஓகே, நீங்கள் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது கர்த்தருடைய வேலையை தான் செய்கிறீங்க. பட் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது நம்ம தோள் மேலே விழுந்த கடமை. அவர் நம்ம எல்லாருக்குமே கொடுத்த கடமையாக இருக்குது. ஸோ நம்ம இதை செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் பல நேரத்தில் சிலுவை பற்றின உபதேசம் எப்படியாக இருக்கிறதுனா, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அதனால தான் நம்ம யாருக்காவது போதிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர்கிட்ட வந்து ஞானத்தை கேட்டு, ஆண்டவர் இந்த டைமில் நான் அவங்களுக்கு போதிக்கலாமா? சில நேரத்தில் நம்ம ப்ரீச் பண்ணும்போது அல்ல தட்டுகிற, சில நேரத்தில் நம்ம ப்ரீச் பண்ணும்போது அவங்க ரிசீவ் பண்ணாமல் போகும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம். சே, என்னப்பா நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து போய் நம்ம பண்ணமே. இல்லை, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி தான் இருக்கான்? பைத்தியம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட நீ என்ன எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க? பல நேரத்தில் இந்த கேள்விகள்லாம் நம்மளை பார்த்து கேட்கறது உண்டு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட முடிய போவது கிடையாது. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவங்களுக்கு அப்பதான்
தான் புரியும். அடடா, நம்ம உலகத்தில் இருக்கும்பொழுது எத்தனையோ டைம் நம்மளுக்கு இவங்க போதிச்சாங்களே, நம்ம என்ன பண்ணிக்கல, கேட்டுக்கலையே. நல்லா ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நம்மளுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லதான். ஓகே, நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும். ஓகே ஓகே வாங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பட் அவை எல்லாவற்றுக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்கு ஏற்றபடி இந்த உலகத்தில் பிரியமாக வாழுறோமா, நம்ம அவருக்காக என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம கூட நித்தியம் வரைக்கும் வரப்போகுது. அதுதான் நம்ம கூட நித்தியம் வரைக்கும் வரப்போகுது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ரிவார்ட் கொடுப்பார். ஆனால் பல நேரத்தில் நம்ம உலகம் உலகம் குடும்பம் 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 என்று ஓடும் பொழுது நம்ம ஜீசஸை மிஸ் பண்ணிடுறோம். அப்போ சிலுவை பற்றி நம்ம உபதேசம் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக தான் இருக்குது. ஆனால் யார் அதை கேட்டு ரட்சிக்கப்படுகிறார்களோ அது அவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுதல் என்றால் காப்பாற்றப்படுதல், பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், பலவீனத்திலிருந்து காப்பாற்றப்படுதல். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஏன்னா நாங்களாம் காப்பாற்றப்பட்டுட்டோம். அடுத்தது நான் உங்களுக்கு இந்த அதிகாரத்தினுடைய பிரிவை பற்றி சொன்னேன், ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். ஸோ செகண்ட் பார்ட் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கும்பொழுது எதை குறித்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிலுவையின் ஞானத்தை குறித்து அவர்கள் சொல்கிறாரு. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய் ஆயிற்று. பல நேரத்தில் யோசிப்போம், ரொம்ப அதிகமாக PhD படித்து ஒரு பெரிய ஒரு மெத்த படித்த ஒருவர் இருப்பார். அவங்க ஒரு மேப் போட்டு இது போட்டு அதெல்லாம் அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக டெப்த்தாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் என்ன பண்ணாது, நம்ம மனசை தொடாது. ரொம்ப சிம்பிளாக யாராவது ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க, நம்ம சொல்லுவோம், அவங்க பேசினதுனால தாங்க என் கூட ஆண்டவர் பேசினாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லி. இட்ஸ் a very simple verse but very important verse. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இல்லை நம்ம டிப்ரெஸ்டாக போயிட்டோம்னா நம்மளால் மேற்கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சந்தோஷங்கிறது ஆண்டவர் கொடுத்தது. நான் ஏன் இன்றைக்கி துக்கமாக இருக்கணும்? எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கும்போது நான் ஏன் இன்றைக்கி வருத்தமாக இருக்கணும்? எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்பொழுது என்று நம்ம மைண்டை வசனத்துக்கு நேராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது ரொம்ப சிம்பிள் வேர்ஸ் தான், ஆனால் நம்மளோடு கூட பேசிச்சு. ஆனால் அதே போல் தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பைத்தியமாக தோன்ற பிரசங்கத்தினால தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறார், பல விசுவாசிகளை அவர் ரட்சிக்கிறார். சிம்பிள் பைபிள் வேர்ஸ். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். a very simple verse can change somebody's life. அடுத்து யார் யார் என்னென்ன காரியங்களை தேடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, ஞானத்தை தேடுறாங்க. கிரேக்கர்களை குறித்து நம்ம படித்தோம். எல்லா தத்துவ மேதைகளும் எங்கேருந்தா வந்திருக்காங்க, இங்கேருந்தா வந்திருக்காங்க. சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், எல்லா தத்துவ மேதைகள். அவங்க சொன்ன தத்துவங்கள்லாம் நம்ம இன்றைக்கி உட்காந்து படித்து புரிஞ்சுக்க பார்க்குறோம், புரியல. அப்போ அவர்கள் எவ்வளவு மெத்த படித்தவர்களாக இருந்திருப்பார்கள் பாருங்கள். யூதர்கள் மெஸ்ஸியா வந்துட்டாரா, அவர் வந்துடுவாரா, அவங்க அடையாளத்தை தேடுறாங்க. கிரேக்கர் என்ன பண்ணுறாங்க, ஞானத்தை தேடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. கொரிந்தில் என்ன நடக்குது, என்ன ப்ராப்ளம் சர்ச்சில். யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோங்க. ஜீசஸ் ஒரு மெசஞ்சர் அப்படின்னு தான்
யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? யூதர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு மெஸ்ஸியா என்று அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. அவரும் ஒரு தீர்க்கதரிசி. இப்போ ஏசாயா வந்தார், எரேமியா வந்தார், அது மாதிரி அவரும் ஒரு தீர்க்கதரிசி. அப்படி தான் அவங்க ஏற்றுக்கிறாங்களே தவிர அவர் தான் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி, அவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் மீட்பர் என்று இன்னும் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் அவர் சொல்கிறாரு, இவர் யூதருக்கு எப்படி இருக்காராம்? இடரலாக இருக்கார். அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, யார் இவர்? அவர்களுக்காக நிச்சயம் நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனாகி கர்த்தர் அவருடைய குருடாக்கப்பட்டிருக்கிற கண்களை திறந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும். ஸோ கிரேக்கருக்கு எப்படி இருக்குன்னா, பைத்தியமாக இருக்கேன், அவங்களாம் மெத்த படித்தவங்க, ரொம்ப படித்தவங்க கிட்ட நம்ம போய் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஞானத்தை வச்சு அவங்க பேசுவாங்க, நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அவர்களுக்கு பதில் கொடுக்கவே முடியாது. ஆனாலும் அடுத்த வசனம் பாருங்க, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமாக இருக்கிறார். யாரெல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, நம்மலாம் இன்றைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமேன். அதனால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், உங்களோட நேரத்தை ஒதுக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும், எவர்களெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு யார் தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார்? கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து தான் நமக்கு தேவ பலனாக இருக்குது. பல நேரத்தில் நம்மளை பார்த்து அஸ்டானிஷ் ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எப்படி இந்த காரியத்தை செய்து முடித்தீர்கள்? நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆள் தானே? தேவ பலனால் செஞ்சு முடித்தேன்ப்பா. நீங்கள் எப்படி இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிங்க? How is it possible for you? நீ ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சனாலிட்டி தானே. தேவ ஞானத்தினால நான் செஞ்சு முடித்தேன். ஸோ கிறிஸ்து இஸ் தி அட்வான்டேஜ் ஃபார் அஸ். அப்போ அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால அவர் தான் நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அப்போ பைத்தியம் என்று எண்ணப்படுவது, இந்தபடி 25ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்று எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்று எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டாலே போதும். தேவ ஞானத்தையும் தேவ பலனையும் அவர் நமக்கு கொடுத்துருவார். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற மாதிரி தான் கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணியிருக்காரு. தேவ பலனும் அவர் கொடுத்துருக்கிறாரு, தேவ ஞானத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. மேற்கொண்டு இந்த வசனங்களை நம்ம வாசித்து நம்ம முடிச்சிடலாம். அப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அவரில் ஐக்கியமாக இருக்க தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கார். வேற எதற்குமே உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்களோட காலிங் என்ன? லுக் அப்பான் டு யுவர் காலிங். உங்களை எதற்காக ஆண்டவர் அழைத்தார்? மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த வசனம் நம்ம நிறைய பாஸ்டர்ஸ் கோட் பண்ணுவாங்க. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். God does not calls the qualified people, but he calls and qualified the people. நான் தமிழில் சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ரொம்ப மெத்த படித்தவர்களை தன்னுடைய ஊழியத்துக்கென்று அவர் தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கவில்லை. அழைத்தவர்களை மெத்த படித்தவர்களாக மாற்றுகிறார். அதுதான் நம்ம ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம பல நேரத்தில் பல ஊழியக்காரருடைய சாட்சிகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களுக்கு எதிரில் உட்கார்ந்து கேட்கிறவர்கள் பிஹெச்டி முடிச்சிருந்துருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க, அட்வொகேட்டாக இருப்பாங்க, இன்னும் சமுதாயத்தில் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்களாக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஆனால் அந்த ஐயா சாதாரணமாக ஒரு ஹைஸ்கூல் தான் படிச்சிருப்பார். எப்படி இந்த ஞானம் உண்டாகுச்சு? தேவனாகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தான் அவர் தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தான். உங்களுடைய பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கார். He always chooses the weak people. He always chooses the weak people. He doesn't choose the strong people. அவங்கள சூஸ் பண்ணி அவங்க மூலமாக தான் அவருடைய நாமத்தை
அவர் மகிமைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். So God wants to exhibit His glory. கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு தான் இந்த காரியங்களை அவர் செய்கிறார். ஏன் பைத்தியமானவங்களை தெரிந்து கொள்கிறார்? ஏன் ரொம்ப ரொம்ப கம்மியாக படித்தவங்களை அவர் செலக்ட் பண்ணுறாரு? ஏன் பலவீனமானவங்களை செலக்ட் பண்ணுறாரு? அப்போ நல்லா படித்தவங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா அந்த மகிமை அவங்களுக்கு போயிடும். பர்சனல், ஓகே அவங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்கப்பா அதனால தான்ப்பா பேசுகிறாங்க. இல்லை, அவங்க ஒன்றுமே படிக்கல, அவங்க பேசுகிறாங்க பாருங்கள், அந்த ஞானம் தேவ ஞானம்ப்பா, அது தேவ பலன்பா. அப்போ எவ்ரிதிங் க்ளோரி யாருக்கு போவோம்? மகிமை யாருக்கு போவோம்னா ஆண்டவருக்கு போவோம். அப்போது உங்களை பற்றி ரொம்ப குறைவாக நினச்சிக்காதீங்க, உங்களை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கார். 29வது வசனம் வாசிக்கலாம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரங்கள் அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று பயன்படுத்தக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப அழகாக வரைஞ்சி A+ வாங்கிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டு வராங்களா ஓட்டப்பந்தயத்தில், அவங்களுக்கு சொல்லுங்கள், இங்கே பாரு, இந்த மகிமையை நீ ஏற்றுக்கக்கூடாது. இதை யார் உனக்கு கொடுத்தா? இதை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு உனக்கு யார் ஞானம் கொடுத்தா? அவர். யாராவது ரொம்ப சூப்பராக வரைகிறியே, உன்ன மாதிரி வரைஞ்சிக்க ஆளே இல்லை, தேங்க்யூ, ஆல் க்ளோரி டு காட். அந்த பழக்கத்தை சின்ன பிள்ளைகளுக்கு மனசில் விதைங்க. அந்த க்ளோரியை நம்ம எடுத்து, ஆமாம்மா நான் ரொம்ப சூப்பராக தான் வரைஞ்சேன், ஆமாம் நான் எப்படி, நான் வந்து வேற லெவலு. வேண்டாம், ஆல் க்ளோரி பிலாங்ஸ் டு காட். அப்போ மாம்சமான எவனும் ஆண்டவருக்கு முன்னாடி பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் இப்படி செய்கிறார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். நம்ம மேன்மைன்னு ஒன்று பண்ணோம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை ரொம்ப நேரம் பேசணும்னா, மேன்மையாக பேசணும்னா, ஓகே இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கே, ரொம்ப நல்லா நீங்கள் இன்றைக்கி ஹேர் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இன்றைக்கி வந்திருக்கீங்களே, ப்ரெசன்டபுளாக இருக்கீங்களே, உங்கள் பேக் நல்லா இருக்கே. இல்லை, இதெல்லாம் மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம மேன்மை பாராட்டணும் என்ன, அவரை மாத்திரம்தான் மேன்மை பாராட்டணும், அவருடைய நாமத்தை தான் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போ தேவன் நமக்கு என்னென்ன காரியங்களை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்முடைய கர்த்தர் அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்வதற்கு நீதி உள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்வதற்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம மீட்பை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அருமையான சபையாரே, let's turn to God, let's unite. நம்ம யுனைட் பண்ணலாம், நம்ம ஒன்றுபடலாம். let's unite for Christ. நம்ம சபைகளில், நம்மளுடைய இந்திய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேற்றுமைகளை தேவனாகிய கர்த்தர் களைந்து போட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்மளோட ஃபோக்கஸ் யாராக இருக்க வேண்டும்? நம்முடைய ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட இணைத்திருக்கும்படிக்கு தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? நம்மளுடைய பர்பஸ். வாட் இஸ் அ பர்பஸ்? வாட் இஸ் யுவர் காலிங்? டு பி வித் கிரைஸ்ட். வேற எதற்கும் இல்லை. Do not exhibit your personal pride. Do not exhibit your spiritual gifts for your pride. கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிற வரங்களை அவருக்கென்று கொடுக்கணுமே தவிர நம்மளுடைய காரியங்களுக்கு என்று செய்யக்கூடாது. வாங்க தேவஜனமே, நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் சபையை தம்முடைய அன்பின் கயிறுகளினால கட்ட வேண்டும். சபைகளில் இருக்கிற பிரிவினைகளை தேவனாகிய கர்த்தர் எடுத்து போட வேண்டும். சபைகளில் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். மிகவும் அருமையான ஒரு பழைய பாடலோடு கூட இன்றைய ஆராதனை. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க
நோக்குவனானி என்றோ ஆண்டவரே, இந்த 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் மூலம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக நன்றி. இந்த வேளையை உடைய கரங்களில் கொடுக்குறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பேதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதே வசனத்தை நான் ஆங்கிலத்தில் ஒரு முறை வாசித்து விட விரும்புகிறேன். Now I plead with you, brethren, by the name of our Lord Jesus Christ, that you all speak the same thing, and that there be no divisions among you, but that you be perfectly joined together in the same mind and in the same judgment. பிரியமானவர்களே, இந்த நிருபத்தை தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். கொரிந்து பட்டணம் ரொம்ப ஒரு வெல்த்தியான, ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு பட்டணம். ஆனால் அந்த பட்டணத்தில் 2 காரியங்கள் நடக்கிறது. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாகவும் அதே நேரத்தில் செக்ஷுவல் இம்மாரலிட்டி செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சபையில் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு லீடர்ஸ் பின்னாடி ஜனங்க போகிறாங்க. சிலர் சொல்கிறாங்க நான் பாலோட ஃபாலோவர், சிலர் சொல்கிறாங்க நான் கேபாவோட ஃபாலோவர், சிலர் சொல்கிறாங்க நான் அப்போலோவோட ஃபாலோவர் என்று ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒவ்வொரு நினைவுகள் இருக்கிறது. அந்தந்த லீடர் பின்னாடி அவங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு மாத்திரம் இல்லை, கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மாத்திரம் இல்லை, அனைத்து சபைகளுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஒரே காரியத்தை தான் பேசணும். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதாக இருக்கணும். சேம் மைண்ட் அண்ட் சேம் ஹார்ட். ஏக மனசும் இருக்கணும், ஏக யோசனையும் இருக்கணும், சீர் பொருந்தி இருக்கணும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று. ஒரு ஆர்கியூமெண்ட் எழும்புதா, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எழும்புதா, அதை சீர்தூக்கி பார்க்க தேவனாகிய கர்த்தர் உண்மையிலே நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரே தேவ பலனாக இருக்கிறார், அவரே தேவ ஞானமாக இருக்கிறார் என்று நம்ம வாசித்தோம். ஒரு பிரிவினை எழும்பும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். இப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரிவினைகளுக்காக நம்ம எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு சபைகளில் முதல்ல நம்ம சபைகளில் கிரியை செய்கிற பிரிவினைக்காக ஜெபிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் நமக்கு 6 சபைகளை கொடுத்திருக்கிறாரே. இந்த 6 சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு மந்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்கும்படிக்கு இந்த 6 சபைகளிலும் தம்முடைய கல்வாரி இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் அவர் மீட்டு எடுத்திருக்கிறாரு. பல நேரம் பல பிரிவினைகள், பல பிரிந்து போகிற மாதிரியான பேச்சுகள், கோள் சொல்லுகிறது, இங்க இருக்கிறத போய் அங்க சொல்லுகிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. Are we doing hero worship? நாம் இன்றைக்கு எதற்காக சபைக்கு வருகிறோம்? அந்த குறிப்பிட்ட நபரை பார்க்க வருகிறோமா? இல்லை, நம்ம ஆண்டவரை பார்க்க வருகிறோம். Let's focus upon God. Let's focus upon God. ஆண்டவரை மாத்திரம் பார்க்கலாம். இன்றைக்கு அப்பேற்பட்ட பிரிவினையின் நினைவுகளினால பிணைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக, நம்முடைய 6 சபைகளில் இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். Let's rise up in our spirit and pray in tongues. ஓ ஷதரலதியாந்தன பாக்கரபலபதர பலதர பலபா ஓரி பலதியாந்தன பாஷதர பலதியாந்தன பாக்கரபலபதர பலபா ஷதரிக்கரபலபதர பலபா. தங்களுடைய வாய்களை திறந்தாலே குழப்பமான பேச்சுகள், பிரிவினையின் பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிற மக்களை தேவனாகிய கர்த்தர் நீங்க சந்திங்கப்பா. தேவனாகிய கர்த்தர் நீங்க சந்திங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கோபாக்கினை அவர்கள் மீது வரக்கூடாதப்பா. தேவனாகிய கர்த்தர் அவருடைய நினைவுகளை மாற்றி போடுவீராக, அவருடைய சிந்தனைகளை மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய சபைகளுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா பிரிவினின் ஆவியை சமைத்து கட்டுகிறோம். உம்முடைய அக்கினியை போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய சபைகளில் ஒற்றுமையின் ஆவியை கொடுப்பீராக, ஒற்றுமையின் ஆவியை ஊற்றுவீராக. Let there be the spirit of unity among our churches, Lord. உம்முடைய யூனிட்டி, உங்களுடைய ஒற்றுமையின் ஆவி, உம்முடைய ஒற்றுமையின் ஆவி, உம்முடைய ஒற்றுமையின் ஆவியை தேவனாகிய கர்த்தருடைய சபைகள் மேல ஊற்றுவீராக. அப்பா, தமிழெங்கும் எங்கும் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள் பாரம்பரிய சபைகளாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே சபைகளாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அப்பா அவர்களுக்குள்ள ஒற்றுமையின் ஆவியை ஊற்றுங்கப்பா. சபையை பிரித்து விட வேண்டும் என்ற பேச்சுகளை பேசுகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அவர்களோடு கூட பேசுங்க. அனைவரும் ஏக சிந்தையுடையவர்களாக, ஏக மனதுடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்திய தேசம் எங்கும் இருக்கிற சபைகளை அப்பா உம்முடைய ரத்த கொண்டைக்குள்ள கொண்டு வருகிறோம். சுற்றி வேலையடித்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சுற்றி வேலையடிங்கப்பா. எங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருந்தா நாங்கள் எப்படி அப்பா இன்னொரு வழியில செல்கிறவர்களை உமக்காக திருப்ப முடியும்? ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்க ஒற்றுமையா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, ஒரு சபையினுடைய தலைவரும் இன்னொரு சபையினுடைய தலைவரும் சந்திக்கும் பொழுது நாங்கள் ஞானமா நடந்து கொள்ள வேண்டுமே. நாங்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டுமே. என்னுடைய ஒற்றுமையை பார்த்து ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற வழியில இருக்கிறவர்களை உங்களை பின்பற்ற வேண்டுமே அப்பா. தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு சபைகளுக்கும் மத்தியஸ்தரா நீரே இருப்பீராக. மத்தியஸ்தராக நீங்க இருங்கப்பா. மத்தியஸ்தரா நீங்க இருங்கப்பா. ஆண்டவரே, பிரிவினின் ஆவியை எங்கள் எல்லைகளை விட்டு கடந்து செல்லும்படிக்கு உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். நீ கிரியை செய்ய இங்க இடம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பங்களில கிரியை செய்கிற எல்லா பிரிவினின் ஆவியை சபிக்கிறோம். மேல அக்கினியை போடுகிறோம். There must be ஆண்டவரே ஏக சிந்தை, ஏக மனது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள போற கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன். உம்மகானம்
நாங்க சொல்லலாம். எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சின்ன காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இட் வாஸ் அ ஃபைன் ஈவினிங். இப்போது நான் என் பிள்ளைங்களை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சர்ச்சு சர்வீஸ் போகிறதுக்காக வேண்டி. இப்போ ரெடி பண்ணும் போது எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு எனக்கும் பிள்ளைங்களுக்கும். நான் ஃபுல்லாக ட்ரெஸ்அப் ஆகிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ்அப் பண்ணுறேன். அப்போது எனக்கும் அவங்களுக்கும் ஆர்கியூமெண்ட் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், ஓகே நான் வரல சர்ச்சுக்கு, நான் சொல்கிறது நீ கேட்கல, நான் சர்ச்சுக்கு வரல, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் நான் கேஷுவல் ட்ரெஸ் மாற்றிட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டேன். அப்போது பாஸ்டர் வந்தாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறியா அவருக்கு சப்போர்ட் பண்ண போறியா? நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிற? நீ இன்னைக்கு ஆண்டவருடைய சபைக்கு வந்தினா பல பேருடைய வாழ்க்கை கட்டப்பட போகுது. அதுக்கு தடையை உண்டு பண்ணும்படிக்கு தான் அவன் இந்த காரியத்தை செஞ்சுருக்கான். இதை நீ யோசி, இதை நீ பாரு. சாதாரண இந்த சிம்பிள் விஷயத்துக்காக இந்த ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு நீ உன்னை விட்டு கொடுக்கலனா எப்படி என்று சொல்லும் பொழுது, என்னை நான் விட்டு கொடுத்து நான் மறுபடியும் ரெடியாகி நான் அன்றைக்கி சர்ச்சுக்கு போனேன். இது மாதிரி பல குழப்பங்கள், பல ஆர்கியூமெண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலியில் வரும். எழுப்பும்போது இது உண்மையிலேயே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டப்போதா இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்தை இடிக்க போதா நம்ம யோசிக்கலாம். சபையிலையும் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது இந்த ஆர்கியூமெண்ட் மூலமாக சபை கட்டப்பட போதா இல்லை சபை இடிக்கப்பட போதா நம்ம யோசிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார், அவர் நமக்கு தேவ பலனாக இருக்கிறார். May the God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.